10,000 கோடி ரூபாய் சொத்து இருக்குது. ஆனால் புலிகளுக்கோ இந்த இனத்துக்கோ எதுவுமே செய்யலை. என்ன செஞ்சார்? மகனுக்கு பத்திரமா சேர்த்து வச்சிருக்கார். அது அப்படியே இருக்கட்டும். அப்போ அந்த புலிகள் என்ன சொன்னான்னா, 90களில் தேவேந்திரகுல வேளாளர்கள், அப்போ பல்லர்கள்னு சொல்லுவாங்க, அவர்கள் அந்த இளைஞர்களுக்கு மத்தியில் ஒரு பெரிய எழுச்சியும் புரட்சியும் வரும். இனி அடங்கி அந்த இனம் கிடக்காது. அந்த இனம் எங்கே? சவுத்தில் தேவேந்திரகுல வேளாளர் இளைஞர்கள் மத்தியில் ஒரு பெரிய புரட்சி வரியான்னா. இது யார் சொன்னா? புலிகள் வந்து இங்கே ஆராய்ச்சி பண்ணி அரசியலை ஆய்வு செய்து சொன்னான். தென் மாநிலங்களில் தேவேந்திர குல வேளாளர் என்ற பல்லர்கள், வட மாநிலத்தில் வட மாவட்டங்களில் இந்த தமிழ்நாட்டினுடைய வட தமிழகத்தில் தலித் என்ற பறையர்கள், ஆதிகுடி பறையர்கள், இவங்க மத்தியில் ஒரு பெரிய புரட்சியே வரும்னா அதுதான் வந்தது 90களில். அதில் அடையாளம் தெரிந்தவர் தான் திருமாவளவன், பூவை மூர்த்தி.